25ல. இப்போ இந்த 3 கேட்டகரியில மட்டும் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சம் ஆஃப் தி சைபர் கிரைமோட என்னென்ன சீனாரியோ அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் சீனாரியோ நான் என்ன சொன்னேன், 79% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்னால இறந்துருக்காங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னாக்க, இன்னைக்கு சோஷியல் மீடியாவோட பெனட்ரேஷன் வந்து நிறைய இருக்கு. எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஸோ சோஷியல் மீடியாவில் இது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், வேறு யூடியூப்பாக இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து உடனே அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு டெலிகிராம் குரூப்போ வாட்ஸ்அப் குரூப்போ இருக்கும். அதில் வந்து தே வில் ஆஸ்க் யூ டு ஜாயின் ஆஸ் அ மெம்பர். அந்த மெம்பர் போனோடனே அவங்க வந்து இதை பற்றியே ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி ஷேர் வந்து வாங்குறது, எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஆள் எல்லாமே சைபர் கிரிமினலோட ஆள். அவங்க எல்லாருமே பாசிட்டிவா பேசுவாங்க. இந்த ஷேரை நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 1 லட்சம் ரூபா ப்ராஃபிட். இந்த ஷேரை இன்வெஸ்ட் பண்ணேன், 60,000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு உங்களை தவிர எல்லாருமே பாசிட்டிவா பேசுவாங்க. அப்ப என்ன ஆகும், அடுத்து உங்களை என்ன பண்ணுவோம், ஒரு மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் வரும். அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு எப்படி ஒரு நம்ம வந்து லெஜிட்டிமேட்டா ஒரு ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா, அது வந்து செபியால ஆத்தரைஸ் பண்ண ஆப்ல மட்டும்தான் நீங்க பண்ணணும். ரைட்டா? ட்ரேடிங், அதாவது பையிங் தி ஷேர்ஸ், செல்லிங் தி ஷேர்ஸ். இவங்க சொல்லக்கூடியது வந்து அது வந்து இட் இஸ் நாட் அ ஆத்தரைஸ்டு ஆப் கம்மிங் அண்டர் செபி, செபியோட ரெகுலேஷன். அதை யாரும் வேலிடேட் பண்ணாம அதுல போறீங்க. இவன் ட்ரேடிங் பண்ணோன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து கவுன்சில் பண்ணுவாங்க, அதுல வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேருக்கு வந்து நல்லா இருக்கு, they are performing very well, இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா in 3 months you will get 100% return, 50% return அப்படின்னு சொல்லி. யாரும் வேலிடேட் பண்ணாம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்றாங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது டெய்லி பேசிஸ் நீங்க எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் வந்து காட்டுதோ, அதே மாதிரி இதுலயும் லிஸ்டிங் காட்டும், ப்ராஃபிட் லாஸ் காட்டும். ஆனா அதுல வரக்கூடிய நம்பர்ஸ், அந்த ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸ் எல்லாமே இன்ஃப்ளேட்டட் நம்பர்ஸ், ரியல் கிடையாது, ஃபேக். அப்ப நீங்க என்ன ஆகும், ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து அக்குமுலேட் ஆனோடனே நான் இந்த பணத்தை அக்கௌண்டோட லிங்க் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணுவீங்க, எடுக்க விட மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், அது வந்து நீங்க 10 lakhs வரைக்கும் அக்குமுலேட் பண்ணணும். அப்ப என்னன்னா உங்களை they will force you to invest more and more money. நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 10 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட், 10 லட்சம் ரூபாய் நம்ம வந்து ப்ராஃபிட்டா வரணும்னா எவ்வளவு பணம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, 30-40 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும், எடுக்க போகும்போது அங்கே வந்து they will stop you, no இது வந்து டாக்ஸ் இருக்கு, இது வந்து ப்ராசஸிங் ஃபீ இருக்கு. அப்ப என்னன்னா இட் இஸ் a double extraction or triple extraction. உங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு நீங்க எடுக்க போனாலும் எடுக்க விடாம பண்றது. இதுல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறாங்க. அதனாலதான் அந்த ஓவரால் 22,000 crore அப்படின்னு சொல்றதுல 79% கான்ட்ரிபியூட்ஸ் டு இன்வெஸ்ட்